செய்தி தொகுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசு. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க சதி திட்டம். மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டு. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் இழப்பீடு அறிவித்த கர்நாடக முதலமைச்சர். உக்ரைன் ரஷ்யா போரில் 3.5 லட்சம் வீரர்கள் உயிரிழப்பு. இது குறித்து தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். வரும் 2027 மார்ச் மாதம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான வரம்பு தேதி 2027 மார்ச் 1 இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் லடாக் யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் பகுதிகள், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகியவற்றுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரம்பு தேதி 2026 அக்டோபர் 1 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்ட தயாரிப்புகள் அனைத்தும் முடிவடைந்து களப்பணி நடைபெறவிருந்த நிலையில் கொரோனா பெரும் தொற்று காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒத்திவைக்கப்பட்டது. கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மார்ச் மாதம் 1 தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதை 2 கட்டங்களாக நடத்தவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸல் பதிவில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2026 பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொகுதி மற்றும் மறு வரையறை செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027 தள்ளி போட்டு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி திட்டத்தை தீட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து இந்த சதி திட்டத்திற்கு பழனிசாமி துணை போவதாகவும் டெல்லி ஆதிக்கத்தின் முன் அவர் அடிபணிந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நியாயமான தொகுதி மறு வரையறை கோரிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் வைத்துள்ளதாகவும் இது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் RCB வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். 18 ஆண்டுகளுக்கு பிறகு பின்னர் பெங்களூரு அணி IPL கோப்பையை வென்றது. இதன் வெற்றி கொண்டாட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சின்னசாமி திடலில் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 33 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் துயரத்தால் ஏற்பட்ட சோகம் வெற்றி கொண்டாட்டத்தை மகிழ்ச்சி இழக்க செய்து விட்டது எனவும் கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தை நியாயப்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து விசாரிக்க 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மன்னிப்பு கேட்டுள்ளார். IPLலில் 18 ஆண்டுகளுக்கு பின்னர் பெங்களூரு அணி வெற்றி கோப்பையை கைப்பற்றியதால் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவகுமார் மற்றும் ஆளுநர் தலைமையில் கர்நாடக சட்டப்பேரவையிலிருந்து சின்னசாமி திடல் வரை அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக ஆளும் காங்கிரஸ் கட்சி மீது எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் நடந்த சம்பவத்திற்கு பெங்களூரு மற்றும் கர்நாடக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் ஏற்படும் என்றுதான் திறந்தவெளி வாகன பேரணியை ரத்து செய்ததாகவும் இருப்பினும் விபத்து ஏற்பட்டுள்ளது என வருத்தம் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பூத்துறை கிராமத்தில் செம்மண் குவாரி இயக்கி வருகிறது. இந்த குவாரியில் 2,64,644 லோடு செம்மண் மணல் கொள்ளை போனதால் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகனான முன்னாள் MP கௌதம சிகாமணி மற்றும் ஆதரவாளர்கள் ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சாந்தனம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2012 வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அரசு தரப்பு சாட்சிகளாக 67 பேர் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் 51 பேர் சாட்சியம் அளித்தனர். இதில் 30 பேர் பிறர் சாட்சியாக மாறினர்.
இந்நிலையில் மாவட்ட அமர்வு நீதிபதி மணிமொழி முன்னிலையில் செம்மண் கொள்ளை வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயச்சந்திரன், கோபிநாதன், சதானந்தம் ஆகிய 3 பேர் ஆஜராகினர். பொன்முடி, கௌதம சிகாமணி, ராஜமகேந்திரன் மற்றும் கோத்தகுமார் ஆகிய 4 பேர் நேரில் ஆஜராகாத நிலையில் அவர்களது சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 20 பக்கங்கள் அடங்கிய கூடுதல் குற்றப்பத்திரிகை அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 67 சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 4 பேரை சாட்சிகளாக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 18ஆம் தேதி ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாடு பொறியியல் படிப்பிற்கு 2.90 லட்சம் மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதல் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டது. அதில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 2,90,678 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். இதில் 1,27,337 மாணவர்கள், 1,05,395 மாணவிகள் என மொத்தம் 2,32,732 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் ஜூன் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப பதிவு செய்த மாணாக்கர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அசாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக நிதியாவின் வடகிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளம் பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் மாநிலத்தில் உள்ள 9 முக்கிய ஆறுகளிலும் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. இதில் 21 மாவட்டங்களை சேர்ந்த 6.8 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாகோன் மற்றும் கச்சார் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தில் இதுவரை பெய்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 19 பேர் உயிரிழந்துள்ளனர். மழை காரணமாக மக்கள் 190 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முக்கிய சாலைகள், பாலங்கள், கல்வி நிறுவனங்கள், மின்சார அமைப்புகள், ரயில் சேவைகள் ஆகியவை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெங்களூர் வெற்றி பேரணி உயிரிழந்தவர்களுக்கு கர்நாடக அரசு சார்பில் RCB அணி நிர்வாகமும் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பெங்களூரு வெற்றி பேரணியில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். வெற்றி கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அளவு கடந்த கூட்டம் வரும் என்பதை கண்காணித்து அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொண்டாட்டத்தை சில நாட்களுக்கு தள்ளி வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். முறையான ஏற்பாட்டை செய்ய தவறிய கர்நாடக அரசும் RCB அணி நிர்வாகமும் உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களின் உயிர்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான், பர்மா, காங்கோ உள்ளிட்ட 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய தடை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI விசாரணை நடத்தி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, எக்வாடரில், கினிய, எரித்திரியா, ஹைட்டி, ஈரான் உள்ளிட்ட 12 நாட்டினர் அமெரிக்காவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நாடுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கொலராடோவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போர் காரணமாக இரு தரப்பிலும் இதுவரை சுமார் 3.5 லட்சம் வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. கடந்த 2022 முதல் நடைபெற்று வரும் உக்ரைன் போரில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டை சேர்ந்த 14 லட்சம் வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்காவின் போர் திட்டம் மற்றும் சர்வதேச ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதில் ரஷ்ய வீரர்கள் சுமார் 10 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உக்ரைன் வீரர்கள் சுமார் 4 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளது. உக்ரைனை விட பல மடங்கு மக்கள் தொகையை கொண்ட ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியாவும் ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பி வருகிறது. இதனால் வீரர்களின் உயிரிழப்பு ரஷ்யாவை பாதிக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உயிரிழப்புகள் மட்டுமின்றி இந்த போரில் ரஷ்யா தனது கருங்கடல் கடற்படை பிரிவின் 1/3 பகுதி கப்பல்களை ரஷ்யா இழந்துள்ளது. இந்த சூழல் தொடர்ந்து நீடித்தால் எதிர்காலத்தில் அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜூன் 11ஆம் தேதி முதல் மருத்துவர்கள் பாத யாத்திரையில் ஈடுபட உள்ளதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவின் தலைவர் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார்.
சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவினர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்ட போராட்ட குழுவின் தலைவர் பெருமாள் பிள்ளை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தர் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை 354 படி 12 ஆண்டுகால ஊதியப்படியை வழங்க வேண்டும், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கொரோனா பெரும் தொற்று காலத்தில் பணியாற்றிய 11 அரசு மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும், உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இதுவரை 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை என்றும், குறிப்பாக மறைந்த மருத்துவர் விவேகானந்தர் மனைவிக்கு அரசு வேலை வழங்காமல் 4 ஆண்டுகளாக கண்ணீர் விட வைக்கின்றது என்றும் தலைவர் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார். மக்களை அச்சுறுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா தொற்றின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது. அப்போது இன்னும் சொல்ல போனால் நிதி நெருக்கடியை விட கொரோனா ஏற்படுத்திய நெருக்கடிதான் அதிகம். அத்தகைய கடினமான தருணத்தில் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றி அரசுக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து உயிரிழப்பை வெகுவாக குறைத்த அரசு மருத்துவர்களை நம் முதல்வர் நிச்சயம் என்றென்றும் மறக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். இருப்பினும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இன்று வரை 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. குறிப்பாக அதில் ஒரு குடும்பம், டாக்டர் விவேகானந்தன் குடும்பம், ஏழ்மையில் மிகுந்த சிரமத்துடன் எத்தனையோ தடவை கண்ணீருடன் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்து பார்த்தார்கள். இருப்பினும் நம் முதல்வரின் பார்வை விழவில்லை. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை குழந்தைகளுடன் 4 முறை திவ்யா விவேகானந்தன் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தும் இன்று வரை அவரது குடும்பத்தின் மீது கருணை காட்டவில்லை. மயிலாடுதுறை அருகே காப்பர் ஒயர்களை திருடி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், விவசாயத்தை அழித்து வரும் காட்டு பன்றிகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பாடக்கச்சேரி கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யும் பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இதற்கான விவசாயிகள் நிலத்தை சமன்படுத்தி உழவு செய்து குறுவை நடத்தி செய்வதாகவும் நாற்றங்காலில் விதை விட்டுள்ளனர். இந்நிலையில் நாற்றுகள் முளைத்து வரும் தருணத்தில் வயல்களில் காட்டு பன்றிகள் புகுந்து நாற்றுகளை அழித்து சேதப்படுத்தி உள்ளதால் நாற்றுகளை வயலில் நட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மறுபடியும் விதைவிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் மின் கம்பங்களிலிருந்து மின் மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு செல்லும் காப்பர் ஒயர்களை 10க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் இரவோடு இரவாக துண்டித்து திருடி சென்றுள்ளனர். இதனால் முளைத்து வரும் நாற்றுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் காப்பர் ஒயர்களை திருடி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், விவசாயத்தை அழித்து வரும் காட்டு பன்றிகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் 9வது புத்தக கண்காட்சி ஜூலை 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் நிர்வாகம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட சிறு தொழில் சங்கமும் இணைந்து 9வது கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியை ஜூலை 18ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கொடிசியா தொழில் பூங்கா வளாகத்தில் நடைபெற உள்ளது. இது குறித்த லோகோ வெளியீட்டு நிகழ்வு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கொடிசியா அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்று லோகோவை வெளியிட்டனர். இந்த புத்தக கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் கண்காட்சிக்கு விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் என்றும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இலக்கியத்தில் சாதனை படைத்துள்ள சான்றோர்களில் தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் 1.5 லட்சம் ரூபாய் பரிசும் பாராட்டும் மடலும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இது குறித்து எடுத்துரைக்கும் விதமாக குறும்பட போட்டி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரபலம் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் லிங்கசாமி மற்றும் சரண் ஆகியோர் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 குறும்படங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவிக்கையில்,
கடந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சி வந்து மிக சிறப்பான முறையில் வந்து நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 74,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு நல்ல முறையில் வந்து பயனடைந்தார். அதன் அடிப்படையில் வந்து இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 280 ஸ்டால்ஸ் வந்து நம்ம கொடிசியில் இருக்கிற இந்த தொழிற்காட்சி வளாகத்தில் வந்து நம்ம நடத்த போகிறோம். ஒரு 250 ஸ்டால்ஸ் வந்து அதில் வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம். மற்றும் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டு பயனடைறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக வந்து இந்த ஆண்டு இருக்கிற நம்ம புத்தக கண்காட்சியில் சிறப்பு அம்சங்கள் அப்படி பார்த்தோன்னா, முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இளம் படைப்பாளர்களுக்கு வந்து விருது மற்றும் இளம் படைப்பாளர்களுக்கு வந்து நான் ஒரு பயிற்சி வந்து கொண்டதுக்கு உண்டான முயற்சி வந்து இந்த கண்காட்சியில் பண்ண போகிறோம். அது இல்லாமல் வந்து மாணவர்களுக்கு வந்து பேச்சு போட்டிகள் மற்றும் பல வகையான போட்டிகள், கல்லூரி மாணவர்களுக்கு உண்டான பேச்சு போட்டி மற்றும் பல வகையான காம்படிஷன்ஸ் வந்து இதில் நடத்த போகிறோம். அது இல்லாமல் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் கூட இதில் வந்து நடக்க போகுது. தொடர்ந்து முக்கியமாக வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் நேரடியாக வந்து இருக்கிற அனைத்து ஸ்டால்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து அந்த கண்காட்சியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டோட வந்து அதிகமான முறையில் நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விருத்தாசலத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மருத்துவர் கோவிந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது நமது கட்சியில் எந்த பிரச்சனைகளும் கிடையாது என்றும் இதனால் கட்சி தொண்டர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றுங்கள் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து எடுத்துரைக்கப்பட்டு அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி, ஆதிமூலம் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஞானவேல், மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன் மற்றும் விருத்தாசலம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். வால்பாறையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு செய்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாளை பாஜகவினர் சிறப்பாக கொண்டாடினர். கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு வால்பாறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வால்பாறை மண்டல தலைவர் செந்தில் முருகன் தலைமையில் பாஜகவின் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வால்பாறை அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு ரொட்டி மற்றும் பழ வகைகள் வழங்கியும், வால்பாறை கக்கன் காலனி பகுதியில் உள்ள அரசு ஒண்டி உறைவிட பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கியும் பாஜகவினர் அண்ணாமலையின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுனில், முகேஷ், நிர்வாகிகள் வினு, கனகவள்ளி, கிருஷ்ணன், அருண், புலி, முருகன், பாலமுருகன், பிரஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் நாளை முதல் சுற்றுலா படகு சேவை கட்டணம் ரூபாய் 75 100 உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் சிலை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலம் சுமார் 37 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு ஜனவரி 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பிறகு நாள் ஒன்றுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடந்த மே மாதத்தில் மட்டும் 31,300 சுற்றுலா பயணிகள் படகில் சென்று கண்ணாடி கூண்டு பாலத்தை ரசித்துள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் சுற்றுலா படகு சேவை கட்டணம் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் சாதாரண கட்டணம் ரூபாய் 75 100 உயர்த்தப்படுவதாகவும், மாணவர் கட்டணம் 30 40 உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 300 சிறப்பு கட்டணத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆரணி அடுத்த குன்னத்தூர் கிராமத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியை ஆய்வு செய்தபோது சுற்றுச்சுவரில் காதல் கவிதைகள் எழுதப்பட்டிருந்ததை அரசு அதிகாரிகளும் பெற்றோரும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த குன்னத்தூர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக டேபிள், சேர், பீரோ உள்ளிட்டவற்றை அளித்துள்ளனர். இதற்கான பாராட்டு விழா இன்று குன்னத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுவாமி முத்தழகன், மாவட்ட கல்வி அலுவலர் செந்தில் முருகன் உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அப்போது பள்ளி வகுப்பறையை ஆய்வு செய்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வகுப்பறை முழுவதும் சுவற்றில் காதல் வசனம் மற்றும் மாணவர்கள் வீர வசனங்கள் எழுதி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தாமல் மாணவர்களின் எதிர்கால வாழ்வை பாதிக்கும் துறையாக மாறியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குவைத் நாட்டில் டிரைவர் வேலைக்கு சென்ற இடத்தில் வேலை பளுவை அதிகமாக அளிப்பதுடன் பாஸ்போர்ட், விசா ஆகியவற்றை பிடுங்கி வைத்துக்கொண்டு கொலை மிரட்டல் விடுவதாக தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கண்ணீர் மல்க வீடியோ பதிவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மானுக்கு ரோஷினா பேகம் என்ற மனைவி உள்ளார். இவர் குவைத் நாட்டிற்கு டிரைவர் வேலைக்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் இவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு டிரைவர் வேலைக்காக அழைத்து வந்து வேறொரு இடத்தில் பணி அமர்த்தியதாகவும், தினமும் வேலை பளு அதிகமாக இருப்பதாகவும், சரியான உணவு வழங்குவதில்லை என்றும், என்னை அழைத்து சென்று நபர் தகாத வார்த்தையில் பேசி தாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஊருக்கு செல்கிறேன் என்றாலும் என்னை மீறி எப்படி செல்கிறாய் என கூறி பாஸ்போர்ட், விசா உள்ளிட்ட ஆவணங்களை பிடுங்கி வைத்துக்கொண்டு கொலை மிரட்டல் விடுகின்றனர். எனவே தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுத்து என்னை மீட்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் அவரது மனைவி ரோஷினா பேகம் தனது கணவரை மீட்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். கவுனில் கொடுத்த இந்தியன் ஏர்வேஸில் கவுனில் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, கஃபீல் வந்து கேஸ் கொடுத்துட்டான், நீ ஜெயிலுக்கு தான் போகணும், ஜெயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்கள்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவனே பாஸ்போர்ட்டு, சிவில் ஐடி எல்லாம் வாங்கிட்டு என்னை அடித்து வெளியே அனுப்புகிறான். நான் எங்கே தான் போகிறது? இது மாதிரி நான் சொல்லிட்டேன். கஃபீல் இந்தியன் ஏர்வேஸில் சொன்னதுக்கு இல்லை, கஃபீல் கேஸ் கொடுத்துருக்கான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜெயிலுக்கு போனால் எனக்கு எதாவது ஆகிடுவோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஜெயிலுக்கே போகக்கூடாது. நான் எப்படியாவது பத்திரமா ஊருக்கு போகணும். இது எப்படியாவது இந்தியாவுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஏன் இந்த பதவி போகிறோன்னா எல்லாத்துக்கும் தெரியணும். எப்படியாவது இந்திய சிஎம்க்கு எப்படியாவது தெரியணும், தமிழ்நாடு சிஎம்க்கு அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறேன். எப்படியாவது இந்த பதிவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூமில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கீவா குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பரதராமி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் சிரசு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கீவா குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பரதராமி கிராமம் ஆந்திரா மாநில எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ளது. இப்பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற சிரசு திருவிழாவின் போது 200க்கும் மேற்பட்ட ஆடுகள் அம்மனுக்கு காணிக்கையாக பலியிட்டு பொதுமக்கள் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து டன் கணக்கில் பல வண்ண மலர்களால் தொடுக்கப்பட்ட ராட்சத மாலைகளை டிராக்டரில் பல்வேறு கிராம மக்கள் கொண்டு வந்து அம்மனுக்கு பூஜை செய்தனர். அதன் பின்னர் அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து கங்கையம்மன் சிரசு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் எல்லை கிராமங்களிலிருந்தும் ஆந்திரா மாநிலம் சித்தூர் பகுதியிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனை வழிபட்டனர். இரு எல்லைக்கும் இடையே நடைபெற்ற திருவிழாவிற்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் சிறப்பு பேருந்து வசதியும் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.